விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கைக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருக்கின்ற இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரினுடைய முதல் நாள் ஆட்டம் காலி சர்வதேச மைதானத்திலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்தியா ஒரு வலுவான ஒரு ஓட்ட எண்ணிக்கையை இன்றைய நாளிலே பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடைய ஸ்கோரை பொறுத்தவரையில் வெறுமனே 2 விக்கெட்டுகளை மட்டும்தான் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். 278 ஓட்டங்கள் இன்றைய நாளிலே குவிக்கப்பட்டிருக்கிறது. 288 ஓட்டங்களை குவித்திருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கோர் விவரங்களை பார்ப்போமாக இருந்தால் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தன்னுடைய 30வது டெஸ்ட் போட்டியில் விளையாடுகிறார். 30 போட்டிகளும் 30 வெவ்வேறு மைதானங்களிலே விளையாடப்பட்டிருக்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 2500க்கும் அதிகமான ஓட்டங்களை இவர் குவித்திருக்கிறார். இதிலே 7 சதங்கள் உள்ளடக்கம் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சச்சின் டெண்டுல்கரனுடைய சாதனையை இவர் சமப்படுத்தி இருக்கிறார். இந்திய தரப்பிலே வெவ்வேறு டெஸ்ட் போட்டிகளிலே ஒவ்வொரு போட்டியையும் வெவ்வேறு மைதானங்களிலே விளையாடிய வீரர்கள் என்றால் சஞ்சய் மஞ்சரேகர் தன்னுடைய முதல் 32 டெஸ்ட் போட்டிகளையும் வெவ்வேறு மைதானங்களிலே தான் விளையாடினார் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் 30 டெஸ்ட் போட்டிகளை 30 மைதானங்களில் விளையாடி சச்சினுடைய சாதனையை முறியடித்திருக்கிறார். இந்த ஒரு தேவையற்ற ரன் அவுட் 32 ஓட்டங்களோடு லோகேஷ் ராகுல் ரிட்டையர்டு ஹெட் முறை மூலமாக ஆடுகளம் விட்டு அகன்றார். 77 ஓட்டங்கள். அவர்களுடைய துடுப்பாட்ட பயிற்சியாளர் சொல்கிறார், நாளைய நாளில் இவர் மீண்டும் துடுப்படுத்த ஆடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் என்று. அணித்தலைவர் சுப்மான் கில் வெறுமனே 16, ரிஷப் பாண்ட் ஆட்டமிழக்காத 27, தேவ்தத் படிக்கல் மற்றும் ரிஷப் பாண்ட் ஆகியோர் ஆடுகளத்தில் இருக்கிறார்கள். தேவ்தத் படிக்கல் 131 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரையில் டிராவிட், அதற்கு பின்னர் புஜாரா என்று 3ஆம் இலக்கத்திலே நிலையான வீரர்களாக நீண்ட காலம் துடுப்படுத்த ஆடினார்கள். ஆனால் இவர்கள் இல்லாததற்கு பின்னர், புஜாராவினுடைய ஓய்வுக்கு பின்னர் இந்த 3ஆம் இலக்கம் என்பது கொஞ்சம் தடுமாற்றகரமாக இருக்கிறது. 19 டெஸ்ட் போட்டிகள் 35 இன்னிங்ஸ்களாக இந்த 3ஆம் இலக்க வீரர் யாரும் சதம் அடித்திருக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. தேவ்தத் படிக்கல் கடந்த 2.5 ஆண்டுகள் டெஸ்ட் போட்டிகளிலே அறிமுகமாகி, ஆனால் இப்போதுதான் 3வது டெஸ்ட் போட்டியிலே விளையாடுகிறார். சஞ்சய் மஞ்சரேகர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது அப்படி என்று சொன்னால், ஆகவே 3ஆம் இலக்கத்தை இவருக்கே பிக்ஸ்ட் செய்துவிட வேண்டும், இவருக்கே தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற விதமான கருத்துக்கள் இப்போது சஞ்சய் மஞ்சரேகரிடம் இருந்து வந்திருக்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியிலும் கூட சதமடித்திருந்த தேவ்தத் படிக்கல் இன்று 131 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். ஆட்டமிழக்காத 12 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர்கள் உள்ளடக்கம் என்பதும் கவனிக்கத்தக்கது. த்ருவ் ஜூரல், ஜடேஜா, மானவ் சுதார், குல்தீப் ஜாதவ், முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா ஆகிய வீரர்கள் இந்தியா சார்பிலே பங்கேற்றிருக்கிறார்கள். சகலத்துறை ஆட்டக்காரர்களாக சுழற்பந்து வீச்சாளர்கள் ஜடேஜா, மானவ் சுதார் ஆகியோர் இருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இலங்கை சார்பில் விழுந்திருக்கின்ற ஒரு விக்கெட் பிரபாத் ஜெயசூரியவிற்கு கிடைத்திருந்தது. மற்றைய விக்கெட் ரன் அவுட் முறை மூலமாக வீழ்த்தப்பட்டிருந்தது. மொத்தம் 6 பந்து வீச்சாளர்கள் இன்றைய நாளிலே பந்து வீசியிருந்தார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் நிஷான் மதுஷ்க, அதே போன்று லஹிரு உதார, தினேஷ் சந்திமால், கமிண்டு மெண்டிஸ், தனஞ்சேடி சில்வா அணித்தலைவர், சோனால் தினுஷ, நிரோஷன் திக்வல்ல, கேஷார நுவந்த அறிமுக வீரர், பிரபாத் ஜெயசூரிய, லஹிரு குமார, அசித்த பெர்னாண்டோ ஆகிய வீரர்கள் இலங்கை சார்பிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. காலி மைதானம் இலங்கையினுடைய கோட்டை என்பதும் உங்களுக்கு தெரியும். இது 4வது இன்னிங்ஸிலே சேசிங் செய்வது என்பது கடினமானதாக இருக்கும். ஆகவே முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற அணிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இன்று இந்தியாவினுடைய 80வது சுதந்திர தினம். 80வது சுதந்திர தினத்திலே இந்தியா 600வது டெஸ்ட் போட்டியிலே விளையாடுகிறது. 600க்கு மேற்பட்ட டெஸ்ட் போட்டிகளை விளையாடிய நாடுகள் 2 மட்டும்தான் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள். இப்போது 3வது அணியாக இந்தியா 600 டெஸ்ட் போட்டியை எட்டி பிடித்த சாதனையை படைத்திருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் காலி மைதானத்திலே விளையாடப்படுகின்ற 50வது டெஸ்ட் போட்டியாக இந்த டெஸ்ட் போட்டி இருக்கிறது. ஆசிய மைதானத்திலே ஒரே மைதானத்திலே 50 டெஸ்ட் போட்டிகளை எட்டுகின்ற ஒரு மைதானமாக இந்த காலி மைதானம் திகழ்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. காத்திருப்போம் நாளை போட்டியினுடைய 2ஆம் நாள் என்ன நடக்கப் போகிறது என்கின்ற விவரங்களுக்காக.